வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிச்சன் லவர்ஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸுக்கு உருளைக்கிழங்கு வச்சு செய்யக்கூடிய நல்லா கர முறுமுறுன்னு கிறிஸ்பியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஒரு தடவை இதை செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சா ஒரு வாரம் ஆனால் கூட அதோட கிறிஸ்பினஸ் குறையாமல் முறுமுறுன்னே இருக்கும். ரொம்ப கம்மியான பொருட்கள் இருந்தால் போகிறோம், இதை ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த ரெசிபியை எப்படி செய்யணும்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க இப்போ ப்ரிப்பரேஷனை பார்ப்போம். இன்றைக்கி நான் 200 கிராம் அளவு உருளைக்கிழங்க வேக வச்சு தோலை உரிச்சிட்டு வச்சுருக்கேன். இப்போ அதை மசிச்சுக்கலாம். நல்லா மசிச்சாச்சு. இப்போ இதில் 3 ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர், கொஞ்சமாக 1 பிஞ்ச் அளவு சமையல் சோடா, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். உருளைக்கிழங்கே பிசையும் போது தண்ணி விட ஆரம்பிக்கும். உருளைக்கிழங்கு வேக வச்சுட்டு அதை சூடாக இருக்கும்போதே உடனே தண்ணியிலேருந்து வெளியே எடுத்து தோலை உரிச்சுக்கோங்க. இல்லைன்னா பிசையும் போது நிறைய தண்ணி விட ஆரம்பிச்சிடும். பாருங்கள், சூடாக எடுத்து உரிச்சப்பயே லைட்டாக தண்ணி விட ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்து நல்லா சாஃப்டான சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சுக்குவோம். பாருங்கள், மாவு ரெடி ஆயிடுச்சு. ஒரு சப்பாத்தி கட்டையில் கொஞ்சமாக மாவை தூவி பரப்பி விட்டுக்குவோம். இது மேலேயே ரெடி பண்ணி வச்ச மாவை கொஞ்சமாக வச்சு சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிக்குவோம். தேய்ச்சாச்சு. இப்போ இதை வேணுங்கிற ஷேப்புக்கு நம்ம கட் பண்ணிக்குவோம். வட்டமாவோ சதுரமாவோ இல்லை டைமண்ட் ஷேப்பில் எப்படி வேணாலும் கட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி தான் டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சதுரமாக கட் பண்ணி அடுத்ததாக இந்த மாதிரி நேராக நீளமாக கட் பண்ணிக்குவோம். அரை இன்ச் கேப்பில் இந்த மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணிக்குவோம். இப்போ இந்த கார்னரில் இருந்து ஸ்டார்ட் பண்ணி அதே மாதிரி அரை இன்ச் கேப்பில் கட் பண்ணிக்குவோம். பாருங்கள், டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணியாச்சு. இதே மாதிரி ரெடி பண்ணி வச்ச எல்லா மாவையுமே சப்பாத்தி கட்டில் தேய்ச்சி கட் பண்ணி ரெடி பண்ணிக்குவோம். எல்லாத்தையுமே கட் பண்ணி ரெடி பண்ணியாச்சு. வாங்க இப்போ இதை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஒரு கடாயில் பொரிக்க தேவையான அளவு எண்ணெயை சேர்த்து சூடு பண்ணிக்குவோம். எண்ணெய் நல்லா சூடாகவும் மிதமான சூடை விட கொஞ்சம் அதிகமாகவே சூடாகணும். இந்த அளவுக்கு இந்த ஹீட் ஆகவும் ரெடி பண்ணி வச்ச பீசஸை ஒவ்வொன்றா உள்ளே சேர்த்துக்குவோம். பாருங்கள், நல்லா உப்பி சூப்பராக வெந்து வருது. ஒரு பக்கம் ஃப்ரை ஆகவும் இப்படி திருப்பி விட்டு இன்னொரு பக்கத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்குவோம். ரெண்டு பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை ஆகி சலசலப்பு அடங்கவும் இதை எடுத்துடலாம். எடுத்து டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்ச ட்ரேயில் வச்சுடுவோம். இதே மாதிரி எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம். பாருங்கள், எவ்வளோ கிறிஸ்பியாக ரெடியாகி வந்திருக்குன்னு. இது அப்படியே கூட ஸ்நாக்ஸாக சாப்பிட்லாம். ஆனால் இதை இன்னும் கொஞ்சம் ஸ்பைசி ஆக்குறதுக்காக இது மேலேயே அரை ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு மூடியால் மூடி நல்லா குலுக்கிக்குவோம். பாருங்கள், காரமும் உப்பும் எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சா ஒரு வாரம் வரைக்கும் கூட அப்படியே கிறிஸ்பியாகவே இருக்கும். ரொம்ப கம்மியான வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு இந்த ரெசிபியை ஈஸியாக செஞ்சிடலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு காரமாக ஏதாச்சும் சாப்பிடணும்னு தோணும்போது இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி சூப்பரான வீடியோஸில் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம கிச்சன் லவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானே ஆளில் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக்கை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.